வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுதாகர் சார் பவானியிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து நம்மகிட்ட டான் தெரப்பி படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கம், என் பேர் சுதாகருங்க. நான் பவானியில் வந்திருக்கேன். என்னோடய நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து நான் பூச்சி மருந்து கடை ப்ளஸ் இன்சூரன்ஸுங்க. நான் ஒரு 6-7 இயர்ஸாக வந்து இது வர்மம் பண்ணிகிட்ருக்கேன். வர்மம் படித்தேன். வர்மம் படிச்சுட்டு அடுத்தது வந்து அக்குப்ரெஷர் வந்து ஒரு 1 இயராக டிப்ளமோ முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இதில் பார்த்துட்டு விளம்பரத்தில் பார்த்துட்டு மேடத்தோட இதை பார்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி கிளாஸுக்கு வந்திருக்கேன். டான் தெரப்பியாக வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட கிளாஸ்லேயே நான் போனதில் இவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுத்தது வேறு எங்கேயும் இல்லைங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 4-5 கிளாஸ் போயிருக்கேன். ஸ்கேல் போயிருக்கேன், அக்குப்ரெஷர் போயிருக்கேன், எல்லா பக்கம் போயிருக்கேன். நமக்கு புரியும்படியும் ஒவ்வொரு இதுவும் என்ன பண்ணணும், நம்ம எந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், என்ன பண்ணணும், நாம் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்பிக்கை ஊட்டுற வகையில் நாமளும் ஒரு பேஷண்ட் வந்து க்யூர் பண்ண முடியும், நாம் ஒரு பேஷண்ட் எடுத்துட்டோம்னா க்யூர் பண்ண முடியும், நாம் அது மாதிரி வந்து நமக்கு கிளியராக வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. இன்னும் வந்து இப்போது இது இருக்குது. இப்போது தியரி கிளாஸ் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. நீ ப்ராக்டிக்கல் வந்து போகிறோம். தியரி கிளாஸ்லேயே ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு இவ்வளோ கிளியராக இருந்தது. கிளாஸ் இருந்து புரியும் மாதிரி இருந்தது. இது பண்ணால் தான் தெரியும். எனக்கு ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நன்றிங்க மேடம், நான் உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்காக. வணக்கங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டான் தெரப்பி படிக்கிறதுக்கு வந்துட்டு காலையிலேருந்தே வந்து கிளாஸ் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக அட்டன் பண்ணிட்டு இருந்தார். பண்ணிவிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க அப்ளை பண்ணுற அளவுக்கு சொல்லி கொடுத்துறது. எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அப்போ தான் வந்து அதை புரியுதான் அவங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அது நல்ல ஒரு தெளிவாகும். அதனால் ஒவ்வொரு கிளாஸுமே வந்து நாங்கள் பார்த்து ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நானும் சரி நம்ம ஃபேக்கல்ட்டி எல்லாருமே வந்து நல்லா உணர்ந்து கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ வந்து அக்குபஞ்சர் ஆகட்டும், டான் தெரப்பி, யோகா, இந்த மாதிரி கப்பிங் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, அப்புறம் நேச்சுரோபதியில் டயட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லித்தரோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரோபதி கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த வகுப்புகள் வந்து சொல்லித்தரோம். அது எல்லா கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா சார் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே திருப்தியாக அவங்க வந்து புரிகிற அளவுக்கு தான் நம்ம வந்து சொல்லித்தருவோம். இப்போ அக்குபஞ்சரே படித்தாங்கன்னா உடனே வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியணும். அந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையாக கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்குறோம். ஏன்னா படிக்கிறது வந்து பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம சொல்லித்தர நேரமும் பிரயோஜனமாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து சென்னையிலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க இவங்க பேட்சில். அப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எளிமையாக அதே மாதிரி நல்லா புரிகிற மாதிரி சொல்லித்தரணும். ஒருத்தங்களுக்கு வந்து க்யூர் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு இதோடு நம்ம நடத்திட்டுருக்குறோம். அதனால் ரொம்ப நல்லாவே புரியும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துகிட்ருக்குது. ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெரப்பியுமே வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அக்குபஞ்சர், யோகா, டான் தெரப்பி, அப்புறம் கப்பிங் தெரப்பி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, சுஜோக் தெரப்பி, சீடு தெரப்பி, இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் சொல்லித்தரோம். அதோடு வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் வந்து எடுத்துக்கலாம். பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த காது இறைச்சலை சரிப்படுத்துகிற மாதிரி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதை வந்து சொல்லித்தரேன். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் காது இறைச்சல் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதோட வந்து சுஜோக் அண்ட் சீடு தெரப்பியில் ஒரு மெத்தடு சொல்லித்தரேன். அதையும் ரெகுலராக வந்து அப்ளை பண்ணுங்கள். பண்ணும்போது நமக்கு இந்த காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே க்யூர் ஆக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளையும் இந்த சுஜோக் அண்ட் சீடு தெரப்பி மெத்தடையும் நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இந்த 4வது 5வது விரலுக்கு பின்னாடி கை விரல்களை மடக்கணும்னா இந்த போன் இருக்கும். இந்த போனுக்கு பின்னாடி TW3 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து காதில் வர பிரச்சனைகளை அருமையாக சரிப்படுத்தும். காது இறைச்சல், காது கேளாமை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. உங்களுக்கு காதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் கிளாக் வைஸ் லைட்டாக 1 நிமிஷம் அழுத்திட்டு ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணலாம். பண்ண இந்த காது பிரச்சனைகள் சரியாகும். தெரியுது. நம்ம கட்டை விரலை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டோம்னா இங்கே ஒரு குழி இருக்கும். இந்த குழியிலிருந்து உங்கள் ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா இந்த இடத்துல LI6 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும்.
இது வந்து காது இறைச்சலை அருமையாக சரிப்படுத்தும். இதையும் நான் முதலையே சொன்ன மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். பண்ண காது எனர்ஜி ஆகும். அதோட நம்ம காதுக்கிட்டேயே 2 பாயிண்ட்ஸ் இருக்கும், SI90 சொல்லிட்டு. இந்த இடத்துலையும் நம்ம காதுக்கு வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டோம்னா 2 சைடுமே பண்ணிக்கோங்க. கை ஆள்காட்டி விரலை வச்சு பண்ண காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதோட காதோட பின்னாடி இந்த இடத்துலையும் இந்த மாதிரி வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. TW17 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இது வந்து காது இறைச்சலை சரிப்படுத்தும். இந்த மாதிரி நான் சொல்லி தந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு காது சம்மந்தப்பட்ட நோய்கள் சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோபோர் டேப் அது எல்லா மருந்து கடையிலையுமே வந்து மைக்ரோபோர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது 1 இன்ச் டேப் வாங்கிக்கோங்க. மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு இந்த மாதிரி 2 மிளகை வந்து 2 சைடு வைக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. காது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பகுதி, அதாவது நகைக்கண் முடிகிற இடத்துல 2 பக்கமே கருப்பு தோல் வெள்ளைத்தோலும் சேர்கிற இடத்துல இது ஒரு காது. அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு காது இருக்கும். இப்போ காது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அழுத்தி பார்த்திங்கனாலே வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அக்குப்ரெஷர் ராட் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்டேயே கிடைக்கும், கொரியரில் அனுப்பிச்சுட்ருவோம். இந்த மாதிரி வாங்கிட்டு இதில் 2 மிளகையும் வச்சு ஒட்டிடணும். இந்த 2 பக்கமே 2 மிளகு படுற மாதிரி வச்சு ஒட்டி விட்டுருங்க. இப்போ நைட் ஒட்டிட்டு படுத்துக்கலாம், காலையில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழே விழுகாத மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு டேப்பும் போட்டு சுற்றிக்கலாம். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்போது நம்ம ஞாபகம் வர்றப்போவெல்லாம் இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். காது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வலி தெரியும். படிப்படியாக பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிக்கும். காதில் எந்த நோய்கள் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மிளகு வச்சு ஒட்டுங்க. மறுபடியும் ஒரு டேப் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 2வது 3வது விரலுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி நமக்கு வயிறு பகுதியை பிரதிபலிக்கும். எந்த இடத்துல மிளகு வச்சாலும் உடம்பு ஹீட் ஆகும். அதனால் பேலன்ஸ் பண்ணுறக்காக நம்ம அடிவயிற்று பகுதியை குளிர்ச்சி பண்ணுறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வச்சு ஒட்டிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து இது ஒட்டலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு துணியில் வச்சு கட்டி விட்டுறலாம், காட்டன் துணியில். இது மாதிரி இன்னொரு டேப் இந்த பக்கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. நைட் ஒட்டிட்டு படுத்துட்டா காலையில் எடுத்துக்கலாம். ஒரு 5 மணி நேரம் வச்சுருக்கிறது நல்லது. நீங்கள் நைட் ஒட்டிட்டு படுத்துட்டிங்கன்னா காலையில் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வெந்தயத்தை வச்சு ஒட்டி பேலன்ஸ் பண்ணிடுங்க மிளகு ஒட்டும் போது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லாக வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.